Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 22 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நான்கெட்ஸ் பிளேயர்ஸ் தான் கேமை கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த பக்கம் மிசிகி வந்து அவங்க கோல் போஸ்ட் பக்கத்துல சாஞ்சி நின்னுகிட்டு இருக்கான். நான்கெட்ஸ் பிளேயர்ஸும் பால் ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. மிசிகி வந்து சுபாசாவை மட்டும் தனியா விட்டுறாங்க. ரெண்டு பேர் மார்க் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீம் டிஃபெண்டர்ஸும் கரெக்டா மார்க் பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம டீம் வந்து சுபாசாவை மட்டுமே நம்பி இல்லடா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் டீம், நீங்க வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு உங்களோட டீம் ஒர்க்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி அங்க இருந்து கத்துறான். எப்பயும் வந்துட்டு இசாவா இல்ல டாக்கி யார்கிட்டயே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்குமே வந்துட்டு மேன் மார்க் பண்ணிடுறாங்க. மிசுகியோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு கம்ப்ளீட்டாவே டெப்பேவே லாக் பண்ணிடுறாங்க, யாருக்கும் பாஸ் பண்ண விடாம. முசாஷியோட டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. கேம்ல இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியா தான் இருக்குது. அவங்க வந்து ஸ்லோ ஆயிட்டாங்க. இப்ப அங்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். முசாஷி வந்துட்டு பால ஸ்டீல் பண்றது கொஞ்ச நேரம் ட்ரை பண்றாங்க. அதுக்கடுத்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டீல் பண்ணவும் செஞ்சிடறான் ஒரு பிளேயர். நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி வேமா ஓடி வந்து அவன் இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். நான்கெட்ஸ் கிட்ட என்னதான் பால் இருந்தாலும் சுபாசா வந்துட்டு கம்ப்ளீட்டா மார்க் பண்ணி தான் இருக்கான். அவனால எதுவும் பண்ணவே முடியல. டாக்கி அப்ப பால ஷூட் பண்ண வரான். அவனுக்கே புரியுது எப்படி என்னால ஷூட் பண்ணிக்க முடியாது சக்சஸ்ஃபுல்லான்னு சொல்லிட்டு அவன் நேரா மிசாக்கி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிசாக்கி பால வாங்கின உடனே நாங்க வந்து இங்க கண்டிப்பா தோக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி முன்னாடி வரான். உங்க எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அவனை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி சொல்றான். வரிசையா எல்லா டிஃபெண்டர்ஸ் ஓடி வராங்க. இப்ப மிசாக்கி நீயே ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி சொல்றான். சுபாசாவுமே வந்துட்டு ஆமா மிசாக்கி ஒன்னால எனக்கு பாஸ் கண்டிப்பா கொடுக்க முடியாது, அதனால நீயே ஷூட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி என்ன ஆனாலும் சரி நானே கிக் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி பொசிஷன் எடுத்துறான். அந்நேரம் மிசாக்கி வந்து கோல் கீப்பர் ஒரு கார்னர் நீ போ, இன்னொரு கார்னர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். மிசாக்கி வந்து கரெக்டா கோல் கீப்பர் போன அந்த சைடு தான் ஷூட் பண்ணிடுறான். கோல் கீப்பர் வந்து ஜம்ப் பண்ணி அதை தடுத்து விட்டுறான். ரெஃபரி வந்துட்டு இன்னுமே விசில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா அந்த பந்து எடுக்கிறதுக்காக வேமா ஓடுறான். சுபாசா அந்த ஆங்கிள் இருந்து சூப்பரா ஷூட் பண்ணுவான். அவன் வந்துட்டு எங்கிட்டு போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி சொல்றான். வரிசையா நிறைய டிஃபெண்டர்ஸ் அவனை மார்க் பண்ணிடுறாங்க. இல்ல இது இப்படியே முடியக்கூடாது, இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா யோசிச்சுட்டே இருக்கான். நேரா அப்படியே அவன் வானத்தை பாக்குறான். சரி அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த குண்டுக்குள்ள இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால ஹைட்டா தூக்கி விட்டுறான். சுபாசா ஓவர் ஹெட் கிக் தான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு மிசிகிக்கும் புரிஞ்சிருது. சுபாசாவும் ஜம்ப் பண்ணி அதே மாதிரி ஓவர் ஹெட் கிக் கொடுக்குறான். இது வந்துட்டு எனக்கு ஈஸியாவே தான் இருக்கு, நான் ஈஸியாவே இதை தடுத்துருவேன், முசாஷி தான் கண்டிப்பா வின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக மிசிகி வரான். ஆனா அவனுக்கு முன்னாடி அந்த இடத்துல மிசாகி உள்ள பூந்து பால் வந்து தலையிலே தட்டி கோல் போட்டுறான். இப்ப ஸ்கோர் வந்துட்டு 4-4 அப்படின்னு சொல்லிட்டு டை ஆயிருது. நான்கெட்ஸ் பிளேயர்ஸ்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. மிசுகி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் கடைசியில மிசாக்கி தான் வந்துட்டு இந்த கேம்ல கீ பிளேயரா இருந்திருக்கான். சுபாசா ஓவர் ஹெட் கிக் மாதிரி பண்ணினது உண்மையிலேயே அது வந்துட்டு அவன் ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி பண்ணல, அதை பாஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எய்ம் பண்ணி பண்ணிருக்கான். நாங்க தான் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேம் ரீட் பண்ணதுல கடைசியில ரொம்ப பெரிய மிஸ்டேக்கே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் மிசுகி. இப்ப டைமுமே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஸ்கிரீன்ல காட்டுது. ஆனா ரெஃபரி இன்னுமே விசில் பண்ணல, அதனால ரெஃபரி விசில் பண்றவரை இந்த கேம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா மட்டும் நினைச்சு ஓடுறான். அவங்க டீம் பிளேயர் இருந்து பால ஸ்டீல் பண்ணி இப்ப முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நானே இந்த ஷாட்டை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி நினைக்கிறேன். இந்த வாங்கிக்கோ மிசுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ரேஞ்ச் ஷாட்டா சுபாசா வந்துட்டு கிக் பண்றான். அந்த பால கோல் கீப்பராலையும் சரியா தடுக்க முடியல, நம்ம மிசிகியும் வர்றான், பட் அவனாலையும் தடுக்க முடியல. கரெக்டா கோல் போய் விழுகிற டைமும் ரெஃபரி விசில் பண்ற டைமும் சேம் ஆயிருக்குது. இப்போ இது கோலா இல்லையா அப்படின்றது ரெஃபரி சொல்ற முடிவுல தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஃபரியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இது வந்துட்டு கோல் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. முசாஷி டீமோட மேனேஜர் நேரா கேப்டன் கிட்ட ஓடி வந்து கேப்டன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எனக்கு ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சுபாசாவும் நேரா மிசிகி கிட்ட தான் வரான். உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சுபாசா, நீ வந்து ரொம்பவே சூப்பரா விளையாண்ட, நம்மளோட போட்டியில நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிசிகி சொல்றான். இல்ல அது வந்துட்டு உண்மை கிடையாது, உனக்கு நேரம் ஹார்ட் டிசீஸ் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த லாஸ்ட் சட்டை நீ ரொம்பவே ஈஸியாவே தடுத்திருப்பா அப்படின்ட்டு சுபாசா சொல்றான். ரொம்பவே தேங்க்யூ சுபாசா, ஆனா நான் வந்துட்டு இப்ப ஓகேவா தான் இருக்கிறேன், எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது. எல்லா கேம்லயுமே நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் விளையாடுவேன், நீ வந்து டிரைவல் வந்ததுக்கு நான் தான் தேங்க்யூ சொல்லணும், உன்னால தான் நான் வந்துட்டு ஃபுல் கேம் விளையாடவே செஞ்சேன், உனக்கு சேலஞ்சிங்கா இருந்தது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தும் தேங்க்யூ சொல்றான். நம்ம பையன் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா விளையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிசிகியோட அப்பாவும் சொல்றாரு. அவங்க அம்மாவுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மிசிகி கடைசியா போறதுக்கு முன்னாடி சுபாசாவை பார்த்துட்டு, சுபாசா நான் வந்துட்டு ஃபுட்பால் நிறுத்தல மாட்டேன், அட்லீஸ்ட் 1-2 நிமிஷம்னாலும் கேமுக்குள்ள விளையாட தான் செய்வேன், அண்ட் ஒரு நாள் என்னோட ஹார்ட் டிசீஸையுமே நான் டிஃபீட் பண்ணி ஓவர் கப் பண்ணி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் நான்கெட்ஸ் டீம் ஒரு குரூப் டிஸ்கஷன்ல அவங்க கோச் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு எல்லார்ட்டையும். இஷிசாக்கிக்கு முன்னாடி ஒரு பிளேயர் உள்ள அடிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவனுக்கு வந்துட்டு இன்ஜுரி சரியாயிருச்சு, இஷிசாக்கி நீ இத்தனை நாள் சூப்பரா லேண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மோரிசாக்கி நீயுமே இவ்வளவு நாள் நான்கெட்ஸோட கோல சூப்பரா ப்ராடக்ட் பண்ண, இதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கபாயசி பாத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றாரு. வாக்கபாயசியுமே இப்ப இங்க வந்துட்டான். ஆனா வாக்கபாயசியோட ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது கொஞ்சம் மோசமா போச்சு அப்படின்னா மோரிசாக்கி நீ வந்துட்டு தேவைப்படுவா அப்படின்னு கோச் சொல்றாரு. சரி நான் வந்துட்டு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ட்டு மோரிசாக்கி சொல்றேன். அதுக்கப்புறம் சுபாசா கேப்டனா வந்துட்டு நீ இந்த டீம் சூப்பரா லீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்க, அப்புறம் மத்த எல்லாருமே நீங்களுமே வந்துட்டு சூப்பரா தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஆனா இந்த ஒரு கேம் தான் நீங்க எல்லாருமே சேர்ந்து விளையாட போற லாஸ்ட் கேமா இருக்க போது, மிசாகியும் இதுக்கப்புறம் புது இடத்துக்கு போயிருவான், அப்புறம் சுபாசாவும் ஒருவேளை ஃபைனல்ஸ்ல வின் பண்ணிட்டா பிரேசிலுக்கு கிளம்பிடுவான், அதனால நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கேம் முடியறப்ப நீங்க வந்து எந்த ஒரு வருத்தம் இல்லாம உங்களோட கம்ப்ளீட் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ மெய்வா எஃப்சி வெர்சஸ் நான்கெட்ஸுக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டேடியம் ஃபுல்லா ஆளுங்க நிறையவே வந்திருக்காங்க. டோஹா அகாடமில இருந்து ஸ்கவுட்டிங் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களுமே வந்திருக்காங்க. நான்கெட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்ப ஸ்டேடியம் தொட்டு வெளியே வராங்க. நான்கெட்ஸ் பிளேயர்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களோட பேரண்ட்ஸுமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல மிசாகியோட அப்பாவுமே வந்திருக்காரு. நீ வந்துட்டு இங்க விளையாட போற லாஸ்ட் கேம், அதனால உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சுபாசாவை பாக்குறதுக்கு வழக்கம் போல ரொபிரிட்டோ அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. சுபாசாவும் நினைக்கிறேன் நான் வந்துட்டு கண்டிப்பா இதுல வின் பண்ணி பிரேசிலுக்கு உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கெட்ஸ் டீம் வந்துட்டு அவங்களோட ஷூட்டிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மெய்வா எஃப்சில ஒரு பிளேயர்ஸ் கூட ஆள காணோம். இன்னும் ஒருவேளை நேத்து நடந்த மேட்ச்னால கோஜிரோக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தா அவனை தாண்டி ஒரு பால் வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா போய் கோலுக்குள்ள உழுகுது. யார்டா கிக் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா கோஜிரோ தான் கிக் பண்ணி விட்டுருக்கான். மெய்வா எஃப்சி ஒட்டுமொத்த பிளேயர்
பிளேயர்ஸ் வந்துட்டு படைபலத்தோட வந்து ரெடியா நிக்கிறாங்க. ஃபைனலி நான் உனக்கு திரும்ப கொடுக்கறதுக்கான நேரம் வரப்போகுது கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு வாகபேசி ரெடியா இருக்கிறேன். அப்போ ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. கரெக்டா ஸ்டேடியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப கேப்டன் பெப்பர் இருக்காரு, அவர் இந்த கேம்ல வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸும் பதறிக்கிட்டு கேக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வர கோஜிரோ வந்துட்டு எந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் டாக்டர் கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவனோட ஃபீவர் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் நீங்க அவனை எழுப்பின உடனே கேம் விளையாட வைக்கிறதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல வரப்ப என்ன நீங்க இப்படி ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ எந்திக்கிறா. என்னோட உடம்பு ஓகேவா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கிறேன். இந்த ஒரு சின்ன பெயின்காக நான் வந்துட்டு இந்த கேமே ஸ்கிப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா? கோஜிரோ நீ உண்மையிலேயே ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்து கேக்குறாரு. நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் எல்லா கேம்ஸும் வின் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு நீங்க எல்லாரும் தான். இப்போ வர நான் வந்துட்டு ஃபுட்பால்ல டீம் ஒர்க் அப்படின்றது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு புரியுது ஃபுட்பால்ன்றது தனியா என்னால மட்டும் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட நேத்து மட்டும் வாக்காசிமிஷு இல்ல அப்படின்னா நேத்து கேம்ல நம்ம வந்துட்டு தோத்து இருந்திருப்போம். அதனால டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் நம்புறது, டீம் ஒர்க்கோட விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடக்க போற கேம்ல என்ன ஆனாலும் நான் வந்துட்டு வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அதனால உங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்னொரு வாட்டி எனக்கு கொடுங்க, நான் வந்துட்டு உங்க எல்லாரையும் தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சொல்றேன். இது டாகேஷி நினைச்சு பார்த்துட்டு கோஜிரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்க கிட்ட இப்படி சொல்லியிருக்காரு. மொத தடவை அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை காப்பாத்துற விதத்துல நாங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகேஷி நினைக்கிறேன். நம்மளோட டைகர் வந்துட்டு இவ்வளவு நேரம் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நல்லாவே வளர்ந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சுமே நினைக்கிறாரு. நான் வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோவும் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கோஜிரோட அம்மா அப்புறம் அவங்களோட சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கோஜிரோட கேம் பாக்குறதுக்காக கிளம்புறாங்க வீட்ல இருந்து. நான் கட்சுவா நான் கண்டிப்பா வின் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிற என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நான் குட் பை சொல்ல போறேன் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறேன். நம்ம நினைச்ச மாதிரியே இவங்க ரெண்டு பேர் தானே ஃபைனலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு. ஆமா இந்த கேம்ல தெரிஞ்சிரும் யார் வின் பண்றாங்களோ யாரை வந்துட்டு நான் ஸ்கவுட் பண்ணி கூட்டு போகணும்னு சொல்லிட்டு. இந்த மேட்சோட அவுட்கம் வச்சு நான் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகோ அகாடமில அந்த ஸ்கவுட் பண்ற பொண்ணுமே சொல்றாங்க. மேவா எஃப்சியோட ஃபுட்பாலுக்கு வந்துட்டு தோல்வியே கிடையாது, நம்ம வந்துட்டு கண்டிப்பா வின் பண்ணதான் செய்வோம் அப்படின்றத அவங்க கிட்ட ப்ரூஃப் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோவின் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டு போறான் உள்ள. இன்னொரு பக்கம் சுபாசாவுமே வந்துட்டு நம்ம விளையாட போற கடைசி கேம் இதுதான், அதனால நம்மளோட கம்ப்ளீட் பெஸ்ட் கொடுத்து எந்த ஒரு வருத்தமே இல்லாம மெய்வாவை கம்ப்ளீட்டா கிரஷ் பண்ணி இந்த வாட்டி ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாசாவும் கூட்டு போறேன். கேம் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ரெண்டு டீம் பிளேயர்ஸ் பொசிஷன் வந்து நின்றுறாங்க. நேர கமெண்ட்ரியிலுமே சொல்றாங்க போன வாட்டி வேணா மேவா எஃப்சி எப்படியா ஈஸியா வின் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான்கட்சி டீமோட மெயின் கோல் கீப்பர் வாகபேசி வந்துட்டு அவரோட இன்ஜுரியில இருந்து இப்ப வந்துட்டாரு. அதனால மேவா எஃப்சிக்கு இனிமே ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மேவா எஃப்சிலயுமே ஒரு மிஸ்டீரியஸான புது கோல் கீப்பர் வந்திருக்காரு. செமிஃபைனல்ஸ்ல வந்து அந்த டீமே காப்பாத்தின ஒருத்தர். சோ அவர்கிட்டயுமே கோல் பண்றது இப்ப ரொம்ப கஷ்டம் தான். அவங்க டீம்லயுமே டிஃபென்ஸ் வந்துட்டு இன்னுமே சாலிடா இருக்குது. கடைசியில இந்த கேம்ல வந்துட்டு யார் வின் பண்ண போறா, மேவா எஃப்சியா இல்ல அப்படின்னா நான்கட்சி டீமா? நேஷனல் யூத் ஃபுட்பால் டோர்னமெண்டோட ஃபைனல் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்து ஒரு 5 எபிசோடு கிட்ட இந்த ஒரு பேட்டில் வந்து நடக்க போகுது. இந்த ஒரு பேட்டில் ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் எல்லாம் சும்மா 2-3 எபிசோட்ஸ் தான் நடந்திருக்கும். ஆனா இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு 5 எபிசோட் நடக்கும். அதனால கண்டென்ட்ல நிறையவே இருக்கும். இந்த மேட்ச்ல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.